நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வணக்கம். குரு பயிற்சி ஜூன் 2, 2026 கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? கன்னிராசிக்கு இந்த வருஷம் பலாபலன் என்ன? குரு கடகத்திற்கு வரப்போகிறார். நன்மையை தருவாரா? எல்லாத்துக்கும் இதுதான் ஒரு சிந்தனையாக இருக்கும். கட்டாயம் நன்மையை தருவார். அதாவதுங்க, ஜோதிடத்தில் எப்பயுமே இந்த உபயராசிக்கெல்லாம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகம்னு சொல்லி பழகிட்டாங்க எல்லாருமே. ஆனால் அது பாதகம் அப்படிங்கிறது பிரசனத்துக்குரியது. அது ஜோதிடத்தில் ஜாதகத்துக்கு உரியது அல்ல. அந்த நிலையில் வச்சு பார்க்கும்போது 7ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறாரு. இப்போ இது என்ன நிலை அப்படிங்கிறதெல்லாம் மனதுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். எந்த பயமும் வேண்டாம். கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரம் 2ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சித்திரை 2ஆம் பாதத்தில் முடியும். நடு நட்சத்திரமாக இருப்பது அஸ்தம். 4 பாதங்களை கொண்டது முழு நட்சத்திரமாகவும் இருக்கும். அப்போ உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ராசிக்காரர்கள், கன்னிராசியோ கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான குரு பயிற்சி பலன். குரு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் சொந்தக்காரர். அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 11இல் லாபஸ்தானம் அப்படிங்கக்கூடிய வீட்டில் உச்ச நிலையில் வந்து நிற்க போகிறார். கட்டாயம் சொத்து வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி வரைக்கும் தோட்டம் வாங்கலான்னு நினச்சிட்ருக்கிறேங்க, தோட்டம் அமையல. வீடு வாங்கலான்னு நினச்சிட்ருக்கேன், வீடு அமையல. இடமாற்றம் வேணும்னு நினச்சிட்ருக்கோம், இடமாற்றம் அமையல. இதுக்கெல்லாம் இது நல்ல காலம். இந்த வருடத்திற்குள் கட்டாயம் நீங்கள் வீடு கட்டணும் எதிர்பார்த்துருந்தால் வீடு கட்டுவீங்க. தோட்டங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தால் கட்டாயம் தோட்டம் வாங்குவீங்க. அதே சமயத்தில் திடீர்னு கிடைக்கும். ஏன் திடீர்னு கிடைக்கும் அப்படின்னா, 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் குரு உச்சம். நீங்கள் எதிர்பாராத ஒரு சொத்து, எதிர்பாராத ஒரு வீடு. அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, எங்கள் கையில் இருக்கிறது என்னவோ கம்மியான ஒரு பணம் தான், ஆனால் நாங்கள் வாங்கின வீட்டோட மதிப்பு என்னவோ பல மடங்கு அப்படிங்கக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வருடம் யாருக்குன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தான், கொடுத்து வச்சவங்க. அடுத்தபடியாக 2ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா துலாம் வீடு இவங்களுக்கு 2ஆம் வீடாக வரும். இந்த 2ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் குரு உச்சமாகிறார். 4-7 குடையவர். இப்போ 2ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் உச்சம்னா தொழில் மூலியமாக இன்றைக்கு வரையிலும் தொழில் நலிவடைந்து இருந்ததுங்க. நான் 2 வருஷத்தில் எனக்கு ஒரு பெரிய வருமானம் இல்லை, லாபங்கள் இல்லை. நான் என்ன செஞ்சாலும் வந்து அதில் ஏதாவது ஒரு சிறு லாபம் மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா 2-10ஆக மாறும். அப்போ வீட்டிற்கு வருமானம் உண்டு, தொழில் மூலியமாக வருமானம் உண்டு. தாராளமாக நீங்கள் செய்கின்ற தொழிலை துணிந்து இன்னும் பன்மடங்கு சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்தபடியாக விருச்சகம், கன்னிராசிக்கு 3ஆம் இடம். இந்த விருச்சகத்திற்கு 9இல் குரு உச்சம். அப்போ 3-9ஆக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்வது, தொலைத்தொடர்பு மூலியமாக லாபத்தை ஈட்டுவது, அதே போல் கல்வியில் மாற்றம். அதாவது உயர்கல்விக்காக நான் வெளி மாநிலங்கள் போகலாமா அப்படின்னா வெளி மாநிலம் போகலாம். ஏன்னா இந்த வீடும் நீர் வீடு, அந்த வீடும் நீர் வீடு. அந்த நீர் வீட்டில் நிற்கக்கூடிய அந்த கிரகம் குரு ஆனவர் இந்த நீர் வீட்டை பார்வை செய்கிறார்.
அப்போ கட்டாயம் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு வருமானமோ அல்லது ஒரு நல்ல மதிப்போ மரியாதையோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வளர்ச்சி உண்டாகும். அறிவு, புதிய முயற்சி கைகூடும். மீடியா துறையில் வருவதற்கு வாய்ப்பை அளிக்கும். இதுவரையிலும் ஒரு சான்ஸ் இல்லைங்க மீடியாவில், அல்லது ஒரு பட வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்குறேங்க, ஏதாவது ஒரு துறை சார்ந்த ரீதியில் எனக்கு கை கொடுக்குமானா கட்டாயம் கை கொடுக்கும். அடுத்தது 4ஆம் இடம் தனுர் வீடு. அவர் போய் 4க்கு 8ஆம் எட்டில் பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனங்கள். 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாக மாறும். வீடு கட்டிட்டோம், இதுவரையிலும் அது சின்ன சின்ன வேலைப்பாடுகள் குறைபாடுகளோடு நிற்கிது அப்படின்னா அதை நீங்கள் முழுமை செய்யறதுக்கான காலங்கள் இது. நிலம் வாங்கிட்டோம், சரியான கிரயங்கள் பண்ண முடியல, அது ஏதோ ஒரு தடையாயிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் நிற்கும் குரு நன்மையை தான் செய்வார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திற்கு குரு, அதாவது கன்னிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற மகரத்திற்கு குரு 7 சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5, 7னா குழந்தைகளுக்காக திருமணத்திற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா? என் குழந்தைக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ திருமணம் செய்ய முடியலையேன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் பங்காளிகளுடன் இணக்கமாக இணைந்து திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்துறதுக்கான ஒரு நல் வாய்ப்பை கொடுக்கும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இதுவரையிலும் போகவே இல்லைங்க அப்படின்னா இப்போ போவீங்க. ஏன்னா இந்த குருவோட பார்வையில் இந்த 5ஆம் இடம் இருப்பதால் ஆன்மீக சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வீர்கள். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திற்கு நேர் 6ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். இவர் எப்படி செய்வார் அப்படின்னா, எதிரிகளை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த எதிரி பார்த்திங்கன்னா நேரடி எதிரியாக இருக்க முடியாது, மறைமுக எதிரி. ஆனால் அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கடன் முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க. வாங்கின கடனை சிறுவ திரும்ப செலுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 7ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் கல்யாணம் ஆகி பல வருடங்கள், 20 வருடம் ஆயிடுச்சு, 15 வருடம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னா கட்டாயம் அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் மருத்துவ செலவுகள் மூலியமாகவே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை அதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷமாக வரும் கன்னி வீட்டிற்கு. அந்த 8ஆம் வீட்டிற்கு 4இல் குரு போய் உச்சமாகிறார். அப்போ 4, 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள், ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் ஜாதகருக்கு. அந்த 4ஆம் இடத்தில் அந்த குரு 8க்கு 4இல் போய் அமர்கிறார் என்று பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகளை கொடுக்கும், சிறு விபத்துகளை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குருவோட பார்வை 8ஆம் இடத்திற்கு இல்லை, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அடுத்தபடியாக 9ஆம் இடத்திற்கு 3ஆம் வீட்டில் போய் குரு அமர்கிறார். 9, 3 என்று பார்க்கும் பொழுது தகப்பனுக்கு 3ஆம் இடம். அப்போ தகப்பன் வழியில் வந்த இளைய சகோதரர்களுக்கு நல்ல லாபம். தகப்பன் வழியில் ஒரு பேச்சு பரிமாற்றங்கள் சுகமமான உறவு முறையை கொடுக்கும். அந்த சுகமான உறவு முறை உங்களுக்கு நீடித்து நிற்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்பது தகப்பனை குறிக்கும். அந்த 9க்கு 3ஆம் இடம் என்பது தகப்பனுடைய சகோதரர்களை குறிக்கும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பயணம், நல்ல பணபலம் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு பரிமாற்றம், பேச்சு பரிமாற்றம் அல்லது கருத்து பரிமாற்றத்தை மேற்கொண்டால் அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு. எப்பயுமே 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கும். தொழில் செய்யும் நபருக்கு 2ஆம் இடத்தில் குரு பயணிக்கிறார். அப்போ கட்டாயம் பார்த்திங்கன்னா அது ஒரு வருமானத்தை குறிக்கக்கூடிய இடமாகவே இருக்கும், நன்மையை பயக்கும். அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குரு அமரும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு அது மேன்மேலும் லாபத்தை ஈட்டி கொடுக்கும்.
ஆனால் பன்மடங்கு லாபம் எதிர்பார்க்காதீர்கள், சிறு லாபம் மட்டுமே எதிர்பாருங்கள். ஏன்னா இதுவரையிலும் நான் நிறைய லாபம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதோடு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கிடச்சா பரவாயில்லன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கும் போது அது மைனஸில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போதுங்கிற மனசு இருந்தால் இந்த இடம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்தபடியாக குருவுக்கு 2ஆம் இடமாக வரக்கூடிய, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பார்த்திங்கன்னா என்ன நிலையை கொடுப்பார் அப்படின்னா, 12ஆம் இடம் எப்பயுமே ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவும், மருத்துவ உபகரணம், மருத்துவமனை, சிறைவாசம் இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த 12ஆம் வீட்டிற்கு 12இல் குரு நிற்கும் பொழுது மருத்துவ செலவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் மருத்துவம் முடிந்த அளவுக்கு உடல்நிலையில் சிறு உபாதை என்று தெரிந்தால் அடுத்த நொடியே நீங்கள் மருத்துவத்தை பார்த்து கொள்ளுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு இனிய வருடமாகவும் குரு பெயர்ச்சி நல்ல ஒரு குரு பெயர்ச்சியாகவும் அமையும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, குரு உங்களோட 5ஆம் இடத்தை நேர் சப்தம பார்வை கொண்டு பார்க்குறார். குலதெய்வத்தை மட்டுமே வணங்குங்கள். உங்களுக்கு அந்த குலதெய்வமானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி.